டேரக்டர் ஹரி சார் எல்லாத்துக்குமே தெரியும், ஃபாஸ்ட்டு. அதெல்லாம் விட உண்மைக்கு நம்ம எந்த அளவுக்கு உழைக்கணும், நம்ம கிடைக்க 1 மணி நேரம், இன்னைக்கு கிடைக்க 1 மணி நேரம் எனக்கு அந்த பெரிய பொக்கிஸ், அந்த 1 hour இன்னைக்கு கிடைக்க இந்த நாள், அது என்னோட நாள் யாரும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அந்த நாளை நான் முழுமையாக அனுபவிக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு டைம் சொல்வார். அவருடைய உழைப்பு தான் இந்த அளவுக்கு. ஒரு 300 பேராக இருந்தாலும் சுண்டு வரல வச்சிருப்பார், ஓடிக்கிட்டே இருப்பார். அந்த 300 பேரும் கூட்டிட்டு ஓடிக்கிட்டே இருப்பார். காலையில் வந்தாருன்னா ஈவினிங் வரைக்கும் பேக்கப் சொல்கிற வரைக்கும் கண்டினியூ அவர் எனர்ஜியை பார்க்கவே முடியாது, அப்படி ஓடிக்கிட்டே இருப்பார். எல்லாத்தையுமே அப்படி கையில் வச்சிருப்பாரு. அப்படி திரும்பினா எல்லா சார் சொல்லுங்க சார் அப்படின்வாங்க. அப்படி ஒரு பரபரப்பான ஒரு திறமையான ஒரு உழைப்பாளி ஹரி சார். என்னன்னா பெரிய டைரக்டர் அப்படின்னு சொல்றது ஃபர்ஸ்ட் எடிட்டர்னு சொல்லலாம். உண்மைக்கே சார் வந்து ஒரு சீன் பண்ணார் அப்படின்னா ஏதோ வந்து டைலாக் பேசணும், ஓகே ரைட், எக்ஸ்ட்ரா ஒன்று பேசிட்டாங்க, எக்ஸ்ட்ரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி விட்டுட்டோம் எல்லாம் அப்படிலாம் இல்லை. பண்ண சொல்லிட்டு ஒரு ரிஹர்சல் பார்ப்பார், ஃபுல்லாக பண்ணிட்டு அப்படியே மானிட்டர் போடுவார். டேரக்டரை பார்ப்பார், தப்பாக வச்சுக்காங்க சார், டேரக்டரை பார்ப்பார் ரெடி இருந்தார். ரோபோ செகண்ட் ஒரு டைலாக் பேசியிருப்பாப்புல, சாம்சங் ஒரு டைலாக் பேசியிருப்பார், இன்னொரு ஆட்டோக்காரர் வந்து பேசியிருப்பேன், அப்போ நான் வந்து பேசியிருப்பேன் ரெடி. எவ்வளோ வருது 1-10 செகண்ட். ஐயோ அப்பா தாங்காது, ஆத்தடி ஆட்டம் அப்பா முடியாது. ரோபோ நீங்கள் என்ன பண்ணீங்க சார்? இங்கேருந்து குதிச்சு ஓடியாந்தீங்க சார். இப்போ குதிக்கல வேண்டாம், இங்கேருந்தே வாங்க. ஆட்டோ எங்கேருந்து வந்துச்சு? ஆட்டோ இந்த லெஃப்ட் கட் பண்ணி உள்ள ஒன்று வேண்டாம், வேறமனே ஆட்டோ இங்கேருந்து வர, இங்கேருந்து வரா. ரைட்டு நீ சூரிய என்ன பேசுனீங்க? அதுதான் சார். ரெடி, ஓகே ரெடி, ஆக்ஷன். ஆடிட்டு போடா 1-5 இந்த 5 செகண்ட் தூக்குடா, 5 செகண்டா. ரொம்ப இப்போ என்ன பண்ணீங்க சார்? இங்கேருந்து வந்தீங்க சார், நீங்கள் ஆட்டோ இங்கே நிற்கிறீங்க, ஆக்ஷன்ல பேசுகிறீங்க. சூரியன் சார், சூரியன் ஓகே சூரியங்க ஆட்டோ சார், ஆட்டோ இங்கே இருக்கு, ஆட்டோ அங்கே நிற்கு, வேண்டாம் ஓ ரெடி ஓகே ஆக்ஷன். கட 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 கடிட்டு போறா. 1 hour வந்துச்சா? எப்படி இருந்துச்சு? இப்போ சாரி 1 செகண்ட், 1 நிமிஷம் போதும். அது இவ்வளவுதான் இருக்குன்னு சும்மா எக்ஸ்ட்ரா அதுக்கு பார்க்க மாட்டாங்க, ஓடி போயிடுவாங்க. இதுக்குதான் இருக்குன்னு ஓகேவா? நான் சொல்லி ஓகே. இப்படி கரெக்டாக வச்சு ஒரு சீன் பண்ணக்கூடிய இயக்குனர். நம்மளால் அண்ணன் இடையில ஒருத்தர் வந்தார், நம்ம அண்ணன் மண்ட மனவரானே, அவர் டொல்லு சோவா மனவரானே. யோசிச்சு பாருங்க எப்படி இருக்குங்க உனக்கு சீன். அவர் இறங்கி ஓடி ஒரு கம்மி மனவரணும். என்னண்டா சார் ஐயா போலீஸ் ஸ்டேஷன் ஆட்டோ வந்து ஓடியாடுவார். ஐயா ஐயான்னு வருவார். வந்து என்னன்னு கேட்டால் ஒரு இடத்துல ஒரு இன்னொரு கான்செப்ட் ஓடியாது. என்ன பெண்ணையா பிரச்சனை இல்லையா? என் பொண்ணு கருப்பகத்தை எழுத்து விட்டு ஏகாம்பர கூட்டிகிட்டு ஓடிட்டான், இதான் சார் இந்த விஷயத்த சொல்லணும். அவர் ஆட்டோவில் இறங்கி ஓடி வந்து ஒரு கான்செப்டை சொல்லுவார். அவருக்கு எப்போ கான்செப்ட் உள்ள சார் உள்ளே இருக்காருன்னு சொல்லுவாங்க. உள்ளே வந்து நான் ஆப்போசிட் நான் வந்துடுவேன். நான் வந்து என்னன்னு கேட்கணும், இந்த மாதிரி விஷயத்த சொல்லு. ரெடி ஓகே பார்த்தா சார்? அசிஸ்டன்ட் அப்போ எல்லாம் பார்த்தாரு. ஓகே அண்ணே நம்ம பார்க்கலாமாண்ணே? சார் பார்க்கலாம் சார். ரெடி ஓகே பார்த்தா ரெடி அங்கே பண்ணுங்க ஆக்ஷன். ஆட்டோ ஆட்டோ அங்கே வா, அதை வா வா ரெடி வா. ஐயா 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 1/2 மணி நேரம் போயிடும். ஐயா 1/2 மணி நேரம் போயிடும். ஐயா 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 அங்கே ஐயா போடுறாங்க. ஐயா சுத்த விடாத. ரெடி ஓகே ரெடி ஆக்ஷன். ஐயா சார் சடன வா, டக்குன்னு வா, உள்ள வா. சரி சார். ஐயா இந்த மாதிரியா? ஏய் அவர் சார் வரையில மனோர் சார் வரையில 2 ஓடுங்க. என்ன பிரச்சனை டக்குன்னு கையை சுத்த விடாத. இறங்க ஐயா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஐயா நான் சொல்லி அண்ணே உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த சீனை டேட்டை தூக்கிடுவார். ஆமா நாம தான் 2 தடவை பாப்பா டேட்டை சொல்லி நம்மளா கொஞ்சம் உள்ள வந்துக்கிறோம். நம்மளா இல்லட்டா அப்புறம் கொஞ்சம் யோசி எல்லாம் மெனக்கிட்டு இருக்கோம்னே டக்குன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பார் சார். பார்த்துங்கன்ட்டு ஓகே 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 தம்பி அதே மாதிரி வந்தாரு. ஐயா அப்படின்னு 2 தடவை போச்சு. 3வது ஐயா அப்படின்னு நான் சொல்ல ஆரம்பிச்சு. உங்களுக்கு விஷயம் தெரியுமா? என்னது? உன் பொண்ணு கருப்பு வச்சு ஏற்று விட்டு ஏகாம தூக்கிட்டு போயிட்டு அதானே தலைவாதி ஏன் டீலா இருக்கு? பரவாயில்ல யாரும் சொல்லுவோம் புட்டேஜ் இந்த புட்டேஜ் யாராவது சொல்லி முடிச்சிருமா? சீன் போயிடும். இல்லை இப்போ நான் கரெக்டாக சொல்லிடு
இப்படி வந்து அந்த சீன் எடுப்பாங்க. என்னால எது ஒரு அதுக்குள்ள யாராவது என்ன ரியாக்ஷன் இவ்வளவுதான் இருக்குன்னு. அதே மாதிரி காலையில் வந்த உடனே அந்த என்னன்னா அந்த கோர்ட்லாம் பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் பார்த்துருப்பீங்க, அங்கங்கே ஒரு லாயரு ஒரு 2 பேர் இருப்பாங்க, அவங்க பிரச்சனை சொல்லிட்டே இருப்பாங்க. அட்மாஸ்டர் 2 பேராக நிற்பாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேர் ஜோடியாக நிற்பாங்க ஏதாவது. அதே மாதிரி தான் காலைல உள்ள நிறைய வரையிலேயே உள்ளே வந்து பார்த்தோம்னா அப்படியே அங்கங்கே 2 பேர் வீரமணி ஒருத்தர் கஷ்டம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அண்ணன் அவர் ஒரு டைலாக் சொல்லி கொடுத்துருப்பாரு, அண்ணன் ஒருத்தர் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அவங்க என்னன்னு தெரியும், இந்த சீன் 5 பேருக்கு 5 பேருக்கு கரெக்டாக டைலாக் சொல்லணும். ரொம்ப போட்டுக்கிட்டே கூடாது அப்படின்னு டேரக்டர் வரக்கு முன்னாடி அவங்க செக் பண்ணுவாங்க. கரெக்டாக அண்ணன் சொல்லியிருப்பாங்க டேரக்டர், டேய் பக்காவாக பார்த்துக்கணும், பசங்க கரெக்டாக சொல்கிறாங்களான்னு. அதனால எல்லாரும் அப்படியே ரிசர்ச் கொடுத்துட்டு இருப்பாங்க. இப்போ அதே சீனில் செலுத்த நாய் இருக்கும், நாய் போலீஸ் தேவைப்பட்டு நாய் இருக்கும், பக்கத்தில் குதிரை இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் ஒரு ஆள் ரிசர்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்படியே பார்த்துக்கிட்டு நான் ரெடி ஓகே ரெடி கரெக்டாக பண்ணுறாங்களா ஓகே. அந்த டாக்குமெண்ட் எங்கே சார் அங்கே இருக்கா, கூட்டி அவரை விட்டுலாம். நீங்கள் நாய் நல்லா கவுமையா அதனால நல்லா கவும்பியா இந்த அப்போ சும்மா வண்டி எல்லாம் கிளம்பி சாப்பிட்டு விட்டப்போ நீ மட்டும் எங்கே பழகிட்டு இருக்கக்கூடாது, உனக்காக தனியாக எடுக்க முடியாது. நான் பக்காவை ட்ரெயின் வச்சிருக்கியா எங்கே பண்ணு ஏய் வாயா பண்ண சொல்லியா அப்படின்ட்டு ரைட்டு ஓகே. இப்போ மறுநாள் பார்த்தீங்கன்னா வந்து எல்லா பக்கமும் அப்படியே எல்லாரும் பேசிட்டே இருப்பாங்க. ஒரு பக்கம் பார்த்து நாய் சவத்தை பார்க்க வச்சுட்டு இருக்கோம். ஏன்னா அந்த நாய் ட்ரெயின் கொடுத்துட்டு இருப்பாங்க, உன்னே விடுவாது சார் கரெக்டாக இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க உதவி இருந்தார் சார் பார்த்துங்க அது சொல்லி கொடுத்துருப்பாங்க. 3ஆவது நாள் சார் இப்போ எல்லாரும் வரணும். இந்த 2 நாள் குதிரையை கூட்டி வருவாங்க, நாய் வச்சுக்க நாயை கூட்டி வருவாங்க. 3ஆவது நாள் இது எல்லாம் அவங்க கூட்டிகிட்டு வரும். நாய் அவனை கூட்டி வச்சிக்கிற வாய் மணி 6 மணி ஆயிடுச்சு போகிறாங்க மனுஷன். குதிரை அப்படி கையை பிடிச்சி அவங்க விட்டு வரும், சீக்கிரம் 6 மணி ஆச்சு அர்ச்சனை. இப்படி ஒரு பரபரன்னு இருக்கும்.